அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வசம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு தகவலோடு செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். செய்தியை தெரிஞ்சு கொள்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. அதே போல இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் பேர் நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். அதே போல யூடியூப் சேனல்ல பதிவிடாத ஏராளமான உடனுக்குடனான செய்திகளை தகவல்களை நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அஸ்வசம தொடர்பாகவும் அவ்வப்போது உடனுக்குடன் எங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அஸ்வசம தொடர்பான தகவல்கள் அதே போல ஏனைய நடப்பு விவகாரங்கள் சம்பந்தமான தகவல்களை செய்திகளை தெரிஞ்சு கொள்ள விரும்புறவங்க என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் என்பது தான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம். அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை நான் தந்திருக்கிறேன். அதனூடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆக்கிக் கொள்ளுங்க. அதனூடாகவும் நாங்க உங்களுக்கு நிறைய தகவல்களை அசேசமா அதே போல அரசாங்கத்தின் கொடுப்பனவுகள் சம்பந்தமான நிறைய தகவல்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கிறோம். சரி, அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நாள்ல நாங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தகவலை நேற்றைய தினத்திலேயே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் அதே போல என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் பதிவிட்டிருந்தேன். ஆனால் யூடியூப் சேனல் ஊடாக தருவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த தகவலை நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன். நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்த விடயம் தான், அதாவது அஸ்வசம பயனாளர்கள் அதே போல ஏனைய குடும்பங்களை சேர்ந்து 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான கொடுப்பனவு ஜூலை மாதத்தில் எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் ஜூலை மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் சம்பந்தமான தகவல் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட முதலாம் கட்டத்தை சேர்ந்த பயனாளர்களில் 6,21,761 பயனாளர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் இன்றைய தினம் அவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை நீங்க இன்றைய நாள்ல உங்களுடைய வங்கிகள்ல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று பெற்றுக்கொள்ள முடியாமல் போனவர்கள் நாளை மறுதினம் இப்படி எதிர்வர நாட்கள்ல உங்களுக்கான அஸ்வசம முதியோர் கொடுப்பனவை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக முதல் கட்டத்தை சேர்ந்து 6,21,761 பேருக்கு 310,88,05,000 ரூபாய் பணத்தை நலன்புரி நன்மைகள் சபை அவரவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வச்சிருக்கிறது. முதலாம் கட்டத்துக்கான கொடுப்பனவு சம்பந்தம் சொல்லியிருந்தோம். அப்போது இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான முதியோர் கொடுப்பனவு இல்லையான்னு நீங்க கேட்கறது புரியுது. உங்களுக்கான கொடுப்பனவும் வங்கி கணக்குகள்ல இன்றைய தினத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 76,139 பயனாளர்கள் அல்லது முதியவர்களுடைய வங்கி கணக்குகள்ல கிட்டத்தட்ட 38,06,95,000 ரூபாய் நலன்புரி நன்மைகள் சபை அந்தந்த அஸ்வசம கணக்குகள்ல வரவு வச்சிருக்கிறது. எனவே அந்த பணத்தை நீங்க உங்களுடைய வங்கி கணக்கு ஊடாக பெற்றுக்கொள்ளலாம், அல்லது இதுவரை காலமும் தபால் நிலையங்கள் மூலமாக பெற்றுக்கொண்டவர்களும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற தபால் நிலையத்துக்கு போய் உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி உங்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஜூலை மாதம் 3ஆம் தேதி இன்றைய தினத்துல அனைத்து முதியவர்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகளும் வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை நீங்க இன்றைய தினத்திலிருந்து வங்கி கணக்குகள்ல இருந்து விட்ரோ பண்ணக்கூடியதாக அல்லது மீள பெறக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த தகவலோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நேற்று எனக்கு இந்த தகவல் கிடைத்திருந்தது. நேற்றைய தினத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாகவும் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஊடாகவும் தந்திருந்தேன். ஆனால் யூடியூப் ஊடாக தருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. அதனால்தான் கொஞ்சம் தாமதிச்சு இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்திருக்கிறோம். எனவே இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆகிக் கொள்ளுங்க. இன்னொரு காணொலியூடாக சந்திக்கலாம்.